நான் இப்பொழுது சண்டிலிப்பாய் பிரதேசத்தில் இருக்கின்ற மாகியப்பட்டி குறிச்சியை மையப்படுத்தி இருக்கின்ற கண்ணகியம்மன் கோவில் பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த வயல்கள் பச்சை பசேல் என காணப்படுகின்றன. கடந்த நவம்பர் மாத சூறாவளி மழையினால் மூழ்கி கிடந்த பகுதிகள் இவை. இங்கே கந்தரோடை குளம் ஒரு நிதானமான நீர்மட்டத்தோடு இப்பொழுது காணப்படுகிறது. இன்றும் நேற்று முன்தினமும் இங்கே ஒரு சிறிய தாளமுக்க மழை கணிசமான அளவு கிடைத்து கொண்டிருந்தது. ஆயினும் குளத்தினுடைய நீர்மட்டம் நீர்ப்பாசன பொறியியலாளர்களால் தேவையான அளவுக்கு பேணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இந்த தெற்கு பகுதியாக கந்தரோடை பகுதியை பார்க்கிறீர்கள். ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய வயல் இது? இந்த வயலா? இந்த வயலும் அங்கால இந்த வாய்க்காலுக்கு அங்கால தண்ணிக்கு அங்கால அந்த பகுதியும் அந்த வெள்ளை கொடி மாதிரி காட்டிக்கிறீங்களே. மற்றது இந்த நீட்டுக்கு இருக்கிற இந்த வயல் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிற இந்த வயல்கள் தப்பு மண்டு? நாங்கள் உரத்தை போட்டு வளர்த்து வைத்த கொஞ்சம் வளர்ந்த பயிர்கள் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னம் பிளப்பு தெரிந்தபடியால் எங்களுக்கு தப்பினது. அது அந்த வளராத பயிர்கள் எல்லாம் தண்ணி வந்து அழுகி அழிந்து விட்டது. தண்ணி ஒரு 2 நாள் பிந்துமா இருந்ததுன்னா நம்மளோட வயல்கள் அழிஞ்சிருக்கும். அதாவது நீர் வடிய இன்னும் ஒரு 2 நாள் பிந்து மண்டால் அழிஞ்சிருக்கும் நம்மளோட வயல்களும். அந்த அதுக்குள்ள அழுகின இலைகள் தான் எங்களுக்கு அந்த கறி கிடக்கு தொட்டு கறி கிடக்கு அந்த அதில் அழுகி கொண்டு போன நிலைமை. எல்லா நெற்பயிரும் ஒட்டு மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட நுனி பகுதி வைக்கல் போல காட்சி இருக்குது. அது என்ன ஏதாவது அழுகினதுன்னா ஏதாவது நோய் தொற்றா? நோய் தொற்று வெள்ள மூடி அந்த இலைகள் இழந்து அழுகின இலைகள் ஒரு அளவில் அரைமுறை அழுகின இலைகள் வாடி வதங்கி வைக்கல் மாதிரி தெரியுது. மற்றது அவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. அந்த நீங்கள் சொல்கிற வைக்கல் மாதிரி இருக்கிற நெல் வந்து இனி வார குருத்து வந்து நல்ல வெள்ளையா வந்து பச்சையாக வந்து வரும். புதுக்குருத்து வரும். இது கீழ் கொடுத்தா வெள்ளத்துக்குள்ள மூழ்கி மடிஞ்சு அழுகின இலைகள் தான் இப்படி இந்த வைக்கல் ஆகிடும். அப்போ இந்த சூறாவளி மழை நவம்பர் கிடைச்ச சூறாவளி மழை இந்த தாக்கம் கூட ஒட்டுமொத்தமான நெல் அறுவடையில் பாதிப்பு ஏற்படுத்துமா? பகுதியளவு தான் நாங்கள் எப்படி தான் பார்க்க போனாலும் வளமை மாறிடும். அது அதுலேருந்து உங்களுக்கு தாக்கம் இருக்குது. தாக்கம் இருக்கும். அந்த வளர்ச்சியெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு 10-15 நாள் அதில் பிந்தி தான் எங்களுக்கு அது வளரப்போகுது. அந்த கட்டுடை பகுதியினுடைய வயல்வெளிகள் கடந்த நவம்பர் மாத சூறாவளி மழை தாக்கத்தினால் பெருமளவு அழிந்துதான் கிடக்கின்றன. பயிர்கள் பெருமளவுக்கு தப்பியதாக தெரியவில்லை. ஏனைய பிரதேசங்களிலே ஓரளவு மீள பயிர்கள் வளரத் தொடங்கி இருக்கின்றன, ஓரளவு தப்பி இருக்கின்றன. இந்த பிரதேசம் கட்டுடை பிரதேசத்திலே அதிகமான அழிவு தென்படுகிறது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கட்டுடை 5 கண் மதகினூடாக மிக மிருதுவான நீரோட்டமே இன்று 13ஆம் தேதி டிசம்பர் 2024 தென்படுகிறது. 5 கண் மதகினுடைய பாலத்தின் மறுபகுதி இதனூடாக நீர் வெளியேறி இந்த வழுக்கியாற்றினூடாக நவாலி அராலி வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வழுக்கியாற்றினுடைய நிறைவிடத்திலே நிற்கின்றோம். இங்கே வழுக்கியாற்றின் நிறைவிடம் அராலி மதகு முழுமையாக துரிசுகள் திறக்கப்பட்ட நிலையிலே வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கலாம் இந்த அராலி மதகின் ஊடாக பாய்கின்ற வெள்ளம். நாங்கள் இப்பொழுது மறுவளம் பார்ப்போம் அப்படியான நிலை தெரிகிறது என்று. இந்த வீதியினுடைய மறுவளம் பாலத்தினூடாக வெள்ளம் மறுவளத்திற்கு செல்கிறது. இங்கே இந்த வெள்ளம் வடிகிற விதத்தை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதில் சிலர் ரிஸ்க் எடுக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். பெற்றோரோடு வந்திருக்கிற பிள்ளைகள் சிலது இந்த வெள்ளம் தொடர்பாக இதனுடைய ஆழாகல நிலங்கள் தெரியாமல் அவர்கள் முழந்தாளிட்டு தண்ணீரை தொட்டு பார்க்க முடிவதும் குழந்தை பிள்ளைகள் தெரிவதுமாக நிலைமை இருக்கிறது. இங்கே மறுவளத்தை நாங்கள் பார்க்கலாம். மறுவளத்திலே இங்கே கடலை நோக்கி எங்களுடைய யாழ்ப்பாண குளத்தின் வலிகாமம் பகுதியிலே சேர்ந்த வெள்ள நீர் கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அங்கே கடல் பகுதி தெரிகிறது. பேராசிரியர் கிருஷ்ணராஜா அவர்களும் என்னுடன் இங்கே வந்திருக்கிறார். அவரிடம் நான் இந்த இடத்தினுடைய வரலாற்று பரிமாணம் என்ன என்று பேச இருக்கிறேன். வழுக்கையாற்றினுடைய வரலாற்று பரிமாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அந்த வரலாற்று பரிமாணத்திலே இந்த அராலி என்ற இந்த நீரோட்ட பாதை அதை பற்றியும் நாங்கள் கதைத்து கொண்டிருந்தோம். நாங்கள் அராலி துறையிலே அராலி நீரோட்ட பாதையிலே இந்த வழுக்கையாற்றினுடைய பிரமாண்டமான பரிமாணத்தை இங்கே தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிரமாண்டமான வெள்ளத்தினுடைய பரிமாணத்தை பேராசிரியர் அவர்களே கூறுங்கள். முதலிலே நீங்கள் இது எப்படி, அதாவது ஒரு பாரிய வெள்ள அனர்த்தம் எங்களை தாக்கிய பிறகு நீங்கள் யாழ்ப்பாண குடநாட்டினுடைய முக்கியமான பகுதி ஒன்றில் இருக்கிறீர்கள், என்ன உணர்கிறீர்கள்?
இதிலே நின்ற இந்த காட்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு வரலாற்று கால நிகழ்வுகள் தான் என்னுடைய மனக்கண் முன் தோற்றம் பெறுகின்றது. அதாவது இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த வலிகாமா பிரதேசத்தையும் இந்த பெருங்கடலையும் இணைக்கின்ற ஒரு முக்கியமான முகத்துவார பகுதியாக இந்த அராலித்துறை விளங்கி இருந்தது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை ரோமிலிருந்து வருகை தந்த வணிக வியாபாரிகள் கந்தரோடைக்கு வருவதற்காக இந்த பாதையை நன்கு பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ கந்தரோடையில் கிடைத்த தங்க நாணயங்கள், ரோம தங்க நாணயங்கள், ரோம அச்சுக்குத்தப்பட்ட நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் போன்றவற்றை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த இந்த பாதை எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் ஒரு வணிக மார்க்கத்தை திறந்து வைத்த ஒரு முக்கியமான துறையாக இந்த அராலித்துறை காணப்படுகின்றது. அது இன்று ஒரு நவீன தொழில்நுட்ப அடிப்படையிலே இது ஒரு பாதுகாப்பான ஒரு முகமாக இது மாற்றம் பெற்றிருந்தாலும் கூட 5000 ஆண்டு காலத்துக்கு முதல் இது ஒரு வணிக போக்குவரத்துக்குரிய ஊடக பாதையாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். கந்தரோடை என்ற பிரமாண்டமான ஒரு நகரமயமாக்கத்துக்கு வழி சமைத்த ஒரு முக்கியமான முகத்துவார பகுதியாக இந்த அராலித்துறை இருந்தது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அதாவது ஒரு நாட்டினுடைய நாகரீகத்தினுடைய உருவாக்கத்திலே இந்த நதி போக்குவரத்து அல்லது நீர் போக்குவரத்து என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கையிலே மகாபலி இலங்கையினுடைய போக்கு அவ்வாறு ஒரு பிரமாண்டமான ஒரு நீர்வள நாகரிகத்தை உருவாக்கி தந்ததோ அதே போன்ற ஒரு நாகரிக வரலாற்றை யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு ஆக்கி தந்த வரலாற்றில் இந்த வலிக்கியாற்று போக்குக்கு முக்கியமான இடம் உண்டு. ஆகவே இது தனியே வணிக மாற்றத்துக்கு மாத்திரமல்லாமல் உள்ளூர் விவசாய உற்பத்தி பெருக்கத்துக்கும் இந்த வலிக்கியாற்று பள்ளத்தாக்கு பேருதவி புரிந்தமையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது மிக உற்பத்தி என்ற ஒரு பண்பாடு, மிக உற்பத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த வலிக்கியாற்று வியக்கத்தக்கதாக இருக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்னர் இது பல கிலோமீட்டர்கள் அகலமான ஒரு ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே இது எங்கிருந்து, அதாவது ஏதோ ஒரு கடல் துறையிலிருந்து தானே இது இணைந்திருக்க வேண்டும். எங்கிருந்து எங்கே அந்த ஆறு ஓடியது, அந்த வலிக்கியாற்றை எதற்காக அந்த வேளையிலே இருந்த மக்கள் பயன்படுத்தினார்? நல்ல கேள்வி. இதுவரை காலமும் வலிக்கியாற்றினுடைய உற்பத்தி ஸ்தானத்தை அளவட்டியில் உள்ள பினாக்காய் குளத்தில் இருந்து உற்பத்தி ஆகின்றது என்றுதான் நாங்கள் நம்பி வந்தோம். வர்த்தலை விழாவில் இருந்து அந்த கைச்மெண்ட் ஏரியா நீர்பிடிப்பு பிரதேசம் தொடங்குகிறார்கள் கூறுகிறார். இப்பொழுது தெல்லிப்பளையினுடைய வடக்கு பிராந்தியத்தில் இருந்து, அதுவும் மயிலத்தி துரோகத்துக்கு அண்மையில் உள்ள அந்த குளத்தில் இருந்துதான் இந்த நீர்பிடிப்பு போக்கு ஆரம்பிப்பதாகவும் அது தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு பின்புறமாக உள்ள பகுதியூடாக வந்து அது பினாக்காய் குளத்தை தொடுத்து அதிலிருந்து அது ஒரு பெருக்கமாக பாய்ந்து வருவதாக எடுத்துக்காட்டு. இந்த வலிக்கியாறு வடக்கிலிருந்து தெற்காக பாய்கிறது. இது வந்து அராலி பாலத்திலே அராலி கடலோடு கலக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்னர் எதற்காக இந்த ஆறு பயன்படுத்தப்பட்டது? இது முக்கியமாக ரோமானிய வர்த்தகர்கள் அராலி பாலத்தின் ஊடாக படகை செலுத்தி வந்து கந்தரோடை நகரத்துடன் வாணிபத்தை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஏராளமான ரோம நாணயங்கள் எங்களுக்கு நிறையவே கிடைத்திருக்கின்றன. எனக்கே நிறைய கிடைத்திருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட நாணயங்கள் நான் எடுத்திருக்கின்றேன். அதே போல காலங்காலமாக பல கொழும்பிலிருந்து வருகின்ற பல ஆய்வாளர்கள் இந்த மக்களிடம் பணம் கொடுத்து நாணயங்களை சேகரித்து சென்றிருக்கிறார்கள். அப்போ அந்த பின்னணியிலே இதொரு தலை சிறந்த வணிக நகரமாக இந்த கந்தரோடை என்று அழைக்கப்படுகின்ற இந்த நகரம் அமைந்திருக்கின்றது. அனுராதபுரம் நகரம் எப்பொழுது தோற்றம் பெற்றதோ அதனை ஒத்த ஒரு வகையிலே இந்த கந்தரோடை என்ற நகரமும் தோற்றுவிக்கப்பட்டது என்பதுதான் இப்பொழுது தொல்லியலாளர்களுடைய முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. அனுராதபுர நகரத்தை தோற்றுவித்தவன் வரலாற்று அடிப்படையில் பட்டுகபாய மன்னன் என்று சொன்னாலும் கூட அனுராதபுரத்திலே தொல்லியல் அகழ்வுகள் மூலம் இந்த குறுநிக்கற்கால பண்பாட்டினுடைய மண்படைகள் அதனுடைய அடி ஆழத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மண்படைகள் 29,000 வருஷத்துக்கு முற்பட்ட மண்படைகளாக இருக்கின்றன. அதே ஒத்த ஒரு மண்படை தான் இப்பொழுது 2011ஆம் ஆண்டும் 2018ஆம் ஆண்டிலும் இலங்கை தொல்லியல் துறையும் தொல்லியல் திணைக்களமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் வரலாறு தொல்லியல் துறையும் இணைந்து நடாத்திய அகழ்வாராய்ச்சியில் கந்தரோடையில் குறுநிக்கற்கால பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறுநிக்கற்கால பண்பாடானது அனுராதபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட குறுநிக்கற்கால பண்பாட்டுடன் ஒத்தியைவு பெற்றதாக கிட்டத்தட்ட 30,000 வருடங்கள் முற்பட்ட நிலைக்குரிய குடியிருப்புகளை கொண்டிருந்ததாக கருதப்படுகிறது. பேராசிரியர் கிருஷ்ணராஜா கூறுகிறார், அருமையான காட்சி. இந்த காட்சி எங்கே கிடைக்கும் என்று என்ன அருமை தெரிகிறது? இந்த இலங்கையானது ஒரு நீர்வள நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நீர்வள நாகரிகத்தினுடைய சிறப்பியல்புகளை நாங்கள் அனுராதபுரத்திலே தான் நாங்கள் போய் காண வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்திலே வலிக்கியாற்று பரப்பிலே இந்த மாரி காலத்திலே நாங்கள் அந்த நீர்வள நாகரிகத்தினுடைய சிறப்பியல்புகளையும்
நாங்கள் கந்தரோடை குளத்திற்கண்மையாக வழுக்கியார் இப்போதைய தொழில்நுட்ப ரீதியாக கூறப்படும் வழுக்கியாற்று கண்மையாக என்று உங்களோடு நான் கதைத்த பொழுது நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை வழுக்கியாற்று நாகரிகம் கந்தரோடை நாகரிகம் பற்றியில்லாமல் இந்த நாகரிக காலம் என்பது இந்த பிரதேசத்தோடு நாங்கள் இப்பொழுது நிற்கின்ற இந்த பிரதேசத்தோடு எவ்வாறு படுகிறது என்பதை ஒரு முறை கூறுங்கள். அதாவது நாங்கள் நிற்கின்ற தற்போதைய கண்ணகியம்மன் கோவில் பிரதேசம் முந்தி எவ்வாறு இருந்தது, இந்த நாகரிக காலத்தோடு எவ்வாறு தொடர்பு கொண்டிருந்தது என்பதை ஒரு முறை கூறுங்கள். நாங்கள் இப்பொழுது நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்ற மையம் அங்கண்ணம்மை கடவை என்று பழைய காலத்தில் அழைக்கப்பட்ட, இப்பொழுது அது அங்கனாவை கடவை என்று மக்களால் பொதுவாக கூறப்படுகின்ற கோவிலாகும். இங்கே நீங்கள் பாருங்கள், அங்கனாவை கடவினுடைய முகப்பு முழுவதும் வழுக்கியாற்றினுடைய பெருவழியாக இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பெருவழி 5000 ஆண்டு காலத்துக்கு முன் மிக பிரவாகத்துடன் நீர் பாய்ந்த ஒரு பெருவழியாக காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அதனுடைய அந்த பள்ளத்தாக்கினுடைய விஸ்தீரணம் மிகவும் அகலமாக காணப்பட்டது. அது இப்பொழுது மக்களால் நிலம் பிடிக்கப்பட்டு வீடுகளுக்காக அந்த நிலங்கள் நிரவப்பட்டு பிடிக்கப்பட்டு வந்த ஒரு வெளியே இந்த வழுக்கியாற்று வெளியைத்தான் கோடை காலத்தில் பயிற்சிகைக்கும் மாறி காலத்தில் நெற்பயிருக்குமாக மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு பெருவழியாக நெல் விளையும் ஒரு பெருவழியாகவும் அது இருந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் புயல் போன்ற பெருமழை காலங்களிலே தான் அந்த வழுக்கியாற்றினுடைய இயல்பான நீள அகலங்கள் அதனுடைய தாற்பயங்கள் எங்களுக்கு தெரிய வருகிறது. இந்த வழுக்கியாற்று வழியிலே உள்ள நாகரிக கட்டமைப்பிலே மிக முக்கியமாக நாங்கள் அழைக்கப்படுறது அங்கண்ணம்மை கடவை கண்ணகியம்மன் கோயிலாகும். இந்த கோவில் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த கோவில் இப்பொழுது திருத்தி கட்டப்படுகிறது. ஏற்கனவே இருந்த கூறிய அமைப்புகள் எல்லாம் குலைக்கப்பட்டு பிடுங்கி எடுக்கப்பட்டு இப்பொழுது தனிக்கல்லாலான கோயிலாக அது மாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தெரிகிற கோயில் அது இப்பொழுது பிள்ளையார் கோயிலாக மாற்றிவிட்டார்கள். இதுதான் முதலாம் கஜபாகு மன்னனால் கொண்டு வரப்பட்ட கண்ணகி சிலை இங்குதான் நாட்டப்பட்டது, இங்குதான் அமர்த்தப்பட்டது. அதுக்கு முன்னாலே இருக்கிற அந்த பெருங்குளத்திலே தான் கஜபாகு மன்னனுடைய சிலை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப இது ஒரு வரலாற்று புகழ் அல்லது சமய வரலாற்றோட தொடர்பான ஒரு முக்கியமான மையமாக இந்த வழுக்கியாற்றினுடைய மேற்கு கரை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகமாக நீங்கள் அந்த வழுக்கியாற்றினுடைய மேற்கு கரையோரமாக பாருங்கள், யாழ்ப்பாணத்தினுடைய முக்கியமான அம்மன் கோயில்கள் எல்லாம் அமைந்திருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். கல்வளை பிள்ளையாருடைய கல்வளை அந்தாதி பாடிய பிள்ளையார் கோவிலும் இந்த கரையை தான் இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பின்னணியிலே முதலாம் கஜபாகுவை சேலம் செங்குட்டுவன் கண்ணகிக்கு விழா எடுப்பதற்காக சேர நாட்டிலே கண்ணகிக்கு பெருவிழா எடுப்பதற்காக அன்றாபுரத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலாம் கஜபாகுவை வருமாறு அழைத்திருந்தார். அவரை அங்கே வரவழைத்து அவருக்கு சிறப்புகள் எல்லாம் செய்து அதன் பின்னணியிலே அவர் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது கிட்டத்தட்ட 8 அல்லது 10 கண்ணகி சிலைகளை கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது சிலை யாழ்ப்பாண குடா நாட்டுக்குள்ளே வழுக்கியாற்றங்கரையிலே கந்தரோடை கண்மையிலே அங்கனாவை கடவை என்ற இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டதாகத்தான் கண்ணகி வெற்றிய புராணங்களிலும் கண்ணகி கதாவ போன்ற சிங்கள இலக்கியங்களிலும் கண்ணகி வரலாறு மட்டக்களப்பில் இருக்கிற கண்ணகி புராணங்கள் கண்ணகி படனம் போன்றவற்றிலே எல்லாம் குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கண்ணகியினுடைய இருப்பும் கண்ணகி பண்பாடும் தான் எங்களுக்கு இலங்கையில் வடமாகாணத்திலே முதலாவதாக எங்களுக்கு பரவிய ஒரு நாகரிகத்தினுடைய வடிவம். இந்த நாகரிகத்தினுடைய வடிவத்தின் பின்னணியிலே கந்தரோடையிலே எங்களுக்கு லட்சுமி நாணயங்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. லட்சுமி நாணயங்கள், இந்த லட்சுமி நாணயங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாணயங்கள் நீள் சதுர தோற்றத்தை கொண்டிருக்கின்றன. கண்ணகி நிற்கின்ற நிலையிலே 2 கைகளிலும் தாமரை மலரை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தோற்றத்திலே காட்டப்பட்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த லட்சுமி நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட 2 முக்கியமான மையங்களில் ஒன்று கந்தரோடை, 2வது கதிர்காமம். இந்த 2 மையங்களில் தான் இந்த கண்ணகி பற்றிய கதமரபுகளும் இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அது மட்டக்களப்புக்கு பரவி மட்டக்களப்பிலே பிரதானமான ஒரு தெய்வமாக அது வழிபடப்பட்டு வருவதனை நாங்கள் பார்க்கின்றோம். சிங்கள பண்பாட்டிலே அது கலந்து அது கண்டி பிரகராவிலே ஒரு முக்கியமான தெய்வமாக இருந்து கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ கண்ணகி வழிபாடு என்பது ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு வடிவமாக இங்கே கொண்டு வரப்பட்டது. அதனை நாங்கள் கேரள பண்பாடு யாழ்ப்பாணத்திலே பரவியதற்குரிய ஒரு குறியீடாகவும் நாங்கள் அதனை கொள்ளலாம். ஆனால் நாவலர் காலத்தில் கண்ணகி வழிபாட்டை அவர் மறுதளித்து கண்ணகிக்கு கோயில் கட்ட ஒரு பின்னணியிலே அவர் இந்த மதத்தை சீர்திருத்தம் செய்து கொண்டு என்பதை உங்களிடம் இடையிலே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த
இந்த பரந்துபட்ட வழுக்கையாற்றின் மேற்கு புறமும் அந்த கந்தரோடை நாகரிகத்தின் ஒரு பகுதியாகவா இருந்தது? நிச்சயமாக இந்த மேற்கு புறத்தில் இந்த கந்தரோட நாகரிகத்தினுடைய பொருளாதாரம், அதாவது வர்த்தக கிடங்குகள் இங்குதான் காணப்படுகின்றன. இன்னும் வர்த்தக கிடங்குகளை தொல்லியலாளர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ரோமானிய வர்த்தக கிடங்கு ஒன்று கந்தரோடையில் மறைந்திருக்கின்றது. எவ்வாறு அரிக்கமேட்டில், தமிழ்நாட்டில் அரிக்கமேட்டில் ஒரு பிரமாண்டமான வர்த்தக கிடங்கை தொல்லியலாளர்கள் கண்டுபிடித்தார்களோ அதே போன்ற ஒரு வர்த்தக கிடங்கு இங்கே கந்தரோடையினுடைய மேற்கு புறத்திலே மறைந்திருக்கிறது. இங்கே ஒரு இன்னும் தொல்லியல் மூலம் அது அடையாளப்படுத்தப்படவில்லை. அது அடையாளப்படுத்தப்படும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாகியப்பட்டி சந்தைக்கு அண்மையிலே, இந்த மாகியப்பட்டி என்று அழைக்கப்படுகின்ற சந்தை ரோமானிய வர்த்தக சந்தை. இந்த ரோமானிய வர்த்தக சந்தையினுடைய ஒரு பழைய வடிவத்தை இப்பொழுது மக்கள் மாசியப்பட்டி என்று அழைக்கின்றார்கள். உண்மையிலே அந்த மெகி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான ஆடை இங்கு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு மையமாக இது இருந்திருக்கின்றது.